நம்ம லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள், நிறைய சந்தோஷங்கள் இது எல்லாம் கலந்துருக்கு. ஆனால் நம்ம எதை எடுத்துக்கிறோம், எதை அதிகமாக பார்க்குறோம்? பிரச்சனைகளை தான். நம்ம லைஃப்பில் சந்தோஷத்தை தேடுறோம், ஆனால் பிரச்சனையை தான் அதிகமாக உணர்கிறோம். கூட தான் நிறைய ட்ராவல் பண்ணுறோம். அதை சரி பண்ண தான் நான் பார்க்குறேன், ஆனால் எனக்கு அதை சரி பண்ண முடியல அப்படின்னு நிறையா பேர் சொல்கிறாங்க. இலைமறைவு காய்மறைவாக கூட சொல்கிறாங்க. சரியா? கிளாஸ் எடுக்கிறவங்களும் சரி, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறவங்களும் சரி, அவங்க சந்தோஷத்தை தேடுறேன்னு அவங்க பிரச்சனையை சரி பண்ணணும்னு பார்க்குறாங்க. ஆனால் அது கூடயே தான் வாழ்கிறாங்க. அப்புறம் எப்படி சந்தோஷத்தை தேட முடியும்? இங்கே வாழ்க்கையில் பிரச்சனைகள், சோகங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒருத்தருக்கு பணப்பிரச்சனை, ஒருத்தருக்கு வேலை பிரச்சனை, வேலை கிடைக்கலையேன்னு பிரச்சனை. ஒரு சில பேருக்கு பேசாதவங்க பேசணும், லவ் சக்ஸஸ் ஆகணும், ரிலேஷன்ஷிப்பில் ஒன்று சேர்ந்து மேரேஜ் பண்ணிட்டு சந்தோஷமாக வாழணும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான விஷயங்களை தேடிட்டு இருக்காங்க. அதில் நிறைய சவால்களை சந்திக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா, அந்த சவால்களை எல்லாமே உங்களால் ஜெயிக்க முடியக்கூடியது தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வர சவால் அது பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அது நெகட்டிவ். அது சவால் அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் ஜெயிக்கலாம். சவாலுங்கிறது ஜெயிக்கக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? எப்போவுமே ஒரு லவ், ரிலேஷன்ஷிப், உங்களுக்கு இருக்கக்கூடிய மன பிரச்சனைகள், உடல் ரீதியான பிரச்சனைகள், இதை எல்லாத்தையுமே பெருசாக பார்க்காதீங்க. ரொம்ப சின்னதாக, ரொம்ப ரொம்ப ஸ்மாலாக பாருங்கள். ஒரு ஆட் ஒன்று இருக்குது, விளம்பரம். இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் பார்க்காம இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவங்க ஒரு 4 சின்ன பசங்க, சின்ன பசங்க, ஒரு 10 வயசுக்குள்ளே, ஏன் சொல்லப்போனால் 7, 6 அந்த மாதிரி. இந்த மாதிரி பசங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பாலைவனத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த பாலைவனத்துக்கு மேலே நிறைய ஃப்ளைட்டெல்லாம் போகுது. ஏரோப்ளைன் பறந்து போயிட்டுருக்கு. அவங்களுக்கு அந்த ஏரோப்ளைன் நம்ம ஊருக்கு வராதா, வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு ஆசை. அந்த ஃப்ளைட்டு எவ்வளோ பெருசு. அந்த ஃப்ளைட்டை பார்க்கும்போது இந்த எப்படி நம்ம ஊருக்கு வரோம் அப்படின்னு ஒரு பையன் சொல்கிறான். அதுக்கு இன்னொரு பையன் என்ன சொல்கிறான்னா, அந்த ஃப்ளைட்டு போகுது பார்த்தியா, அது ரொம்ப சின்னது தான். இங்கே பாரு, நான் கையிலையே பிடிச்சிட்டேன். அந்த ஃப்ளைட்டு அந்த மேகங்கள் வழியாக போகும்போது நிறைய லைன் இருக்கும். அதாவது தூரத்துலேருந்து பார்க்கும்போது புகை விட்டுட்டு போகிற மாதிரி ஒரு லைன், அப்படியே மேகங்கள் அந்த கிழிச்சிட்டு போகும்போது லைன் ஒன்று இருக்கும். ஸோ அதை கையால் பிடிக்கிற மாதிரி, எவ்வளோ சின்னதை பற்றியா, இது நம்மக்கிட்ட வரும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அதோட ஃப்ரெண்டு, அந்த பொண்ணு, அது என்ன சொல்லுதுன்னா, இந்த ஃப்ளைட்டை வர வைக்க நம்ம ஏதாவது பண்ணணும், முயற்சி பண்ணணும், சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃப்ளைட்டு ஸ்டிமுலேஷன் கீழே ஃப்ளைட் லேண்ட் ஆகும்ல, அந்த மாதிரி கீழே ஒரு சின்ன கல்லுலாம் எடுத்து வச்சு, சின்ன பெருசு அப்படின்னு கல்லுலாம் எடுத்து வச்சு அடுக்கி வைக்கிறாங்க. ஒரு ரோடு மாதிரி மேலேருந்து பார்த்தா ஃப்ளைட்டு லேண்ட் ஆகிறது மாதிரி தெரிகிற மாதிரியே அடுக்கி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வரல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, பக்கத்தில் கொடி, சிகப்பு கலரில் துணி, இந்த மாதிரிலாம் நட்டு வைக்கிறாங்க. ஃபேனு, ஏர் செட் பண்ணுறதுக்கான அந்த ஏர் சர்க்குலேஷனுக்கான ஃபேனு, இதெல்லாம் செட் பண்ணி வைக்கிறாங்க. அப்போவும் வரல. ஒரு ஃப்ளைட்டு அப்படியே தாண்டி போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, விடவே இல்லை, அவங்க முயற்சி பண்ணி பார்த்தே அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க இருக்கிற வயசுக்கும் அவங்க ஒரு பெரிய விஷயத்த இதை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கும் சாத்தியமில்லாத ஒரு விஷயத்த செஞ்சு காட்டுறாங்க. ஒரு குருட்டு நம்பிக்கை அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் செய்கிறோம் அப்படிங்கிற ஒரே நம்பிக்கையில் ஒரு ஃப்ளைட் லேண்ட் ஆகும்போது நைட்டில் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த அடுக்கி வச்ச கல் வரிசையில் லைட் போடுறாங்க.
இந்த லைட் வந்து எரிஞ்சிக்கிட்டே இருந்தால் ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகும் அப்படின்னு. நீங்கள் நம்பவே மாட்டீங்க. அதுவே மாதிரி அந்த ஃப்ளைட்டு தூரத்துலேருந்து பார்க்கும்போது அவங்க எடுத்து வச்ச அந்த சின்னதாக ஸ்டிமுலேட் மாதிரி எடுத்து வச்ச அந்த கல்லும் அந்த லைட்டும் ஒரு ஃப்ளைட் லேண்ட் ஆகிறதுக்கான இடம் மாதிரியே தெரிஞ்சிருக்கு அந்த பைலட்டுக்கு. அந்த பைலட் அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து தரையிறங்கிறதுக்கான அந்த வீல்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. கிட்ட வந்து பார்க்கும்போது தான் தெரியுது அது சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு ரோடு மாதிரி அப்படின்னு. அங்கே ஃப்ளைட் லேண்ட் ஆக முடியாதுன்னு தெரிஞ்சு அதுக்கு பக்கமாக வந்துட்டு அப்படியே போயிட்டாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட வரும்போது சந்தோஷம், இவ்வளோ பக்கமாக வந்துருச்சு அப்படின்னா அந்த பொண்ணுக்கு, அந்த பையனுக்கு, அந்த சின்ன பொண்ணுங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷம். அடுத்து கொஞ்ச நாளில் அந்த ஃப்ளைட்டே அங்கே லேண்ட் ஆகி அங்கே வந்துட்டு அந்த பைலட் அவங்களோட முயற்சி எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவங்க சொல்லி அந்த ஊரில் ஃப்ளைட் இறங்குறதுக்கான ஒரு இடமே ரெடி பண்ணிட்டாங்க. சரியா? ஸோ இது ஒரு ஆடு. இந்த ஆடில் அவங்க என்னென்னலாம் வச்சுருக்காங்க நாம் கற்றுக்க வேண்டிய விஷயம்னா, அந்த சின்ன பையன் இந்த ஃப்ளைட்டு இறங்குமா அப்படின்னு ஒரு சந்தேகத்தோடு பார்க்கல. இந்த ஃப்ளைட் என் கைக்குள்ளே அடக்கக்கூடிய ஒரு விஷயம், கண்டிப்பாக நம்ம கொண்டு வருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. நான் ஏற்கனவே சொன்னேன், எந்த ஒரு பெரிய விஷயத்தையும் சின்னதாக பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. சின்னதாக பார்க்கும்போது நமக்கு எதுவும் பெருசாக தெரியாது, செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு தான் தோணும். அது மாதிரி தான் அந்த ஃப்ளைட் பறக்கும்போது அவன் கையாலேயே அதை பிடிக்கிற மாதிரி சின்னது தான், இதை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நம்பினான். அதே மாதிரி அந்த சின்ன பொண்ணு நாம் இதை கொண்டு வரதுக்காக ஏதாவது பண்ணணும்னு சொல்லி முயற்சி பண்ணான். இவங்க எல்லாருமே ஒரு நாள் 2 நாள் இல்லை, தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டு நம்பிக்கையோடு காத்துட்டு இருந்தாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் சின்னதாக பாருங்கள், எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் சின்னதாக பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக தெரியும். முயற்சி பண்ணணும், நம்பணும், நடக்கும் அப்படின்னு. அப்போது இவங்க நம்பினாங்க, அந்த ஃப்ளைட் லேண்ட் ஆச்சு. பக்கமாக வந்துட்டு போயிடுச்சு அப்படின்னு வருத்தப்படலை. ஆனால் ஒரு நாள் நடக்கும்னு நம்பினாங்க, அவங்களுக்கு அந்த ஃப்ளைட் லேண்ட் ஆச்சு. ஸோ இந்த கதையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு சின்ன ஒரு ஆடு தான். ஆனால் இதில் கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. சரியா? நாம் மேலோட்டமாக பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு சின்ன விளம்பரம். அது வந்துட்டு கொஞ்சம் ஆழமாக கவனித்தோம் அப்படின்னா நிறைய விஷயம் நமக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கும், சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ஆடு வந்து உங்களுக்கு கிடைச்சா பாருங்கள். பட் இது வந்து ரொம்பவே வந்து லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் பார்த்தீங்கன்னா, இதில் நிறைய விஷயம் இருக்குது. நம்பிக்கை, விடாமுயற்சி, எந்த ஒரு விஷயத்தையும் சின்னதாக பார்க்கணும், நம்மளால் முடியும் அப்படின்னு நம்புறது, அதாவது பாசிட்டிவாக இருக்கிறவங்கள நம்ம கூட வச்சுக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது. ஸோ இதில் இருந்து நாம் நிறைய விஷயத்த கற்றுக்குறோம். அதையே அப்படியே நம்ம வாழ்க்கைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா, லவ்வாக இருக்கட்டும், ஒரு வேலையாக இருக்கட்டும், ஜாபாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்தையுமே வந்துட்டு நம்மளால் ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்கள். நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணிவிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் கொடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்டில் கொடுக்கலாம்.